செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் அம்மா உணவகம் புதுப்பித்தல். சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ. ஹரி ஆய்வு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாப்போசி சாலை ரயில்வே நிலையம் எதிரில் அம்மா உணவகம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது திறக்கப்பட்டது. ரயில் பயணிகள், கூலி தொழிலாளிகள், ஏழைகள் மலிவான விலையில் பசியாறுவதற்கு காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டு வந்தன. திமுக ஆட்சி வந்தவுடன் திட்டம் சரியான முறையில் செயல்படவில்லை என குற்றச்சாட்டும் கோரிக்கைகளும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்த நிலையில் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ. ஹரி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அம்மா உணவகத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது உணவு அருந்த வரும் பொதுமக்கள் குறைவான விலையில் இட்லி கிடைத்தாலும் சாம்பார் சரியில்லாததால் வெளியிலிருந்து காசு கொடுத்து சாம்பார் வாங்கி வந்து சாப்பிடுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் அம்மா உணவகத்தில் இருந்த மின் விசிறிகள் பழுதடைந்து இயங்காமல் இருந்தன. குடிநீர் குழாய்கள் உடைந்தும் கட்டிடங்கள் ஆங்காங்கே சிராய்ப்பு ஏற்பட்டு இருந்ததோடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தபோது இது விஷயமாக நகராட்சி நிர்வாகம் சீரமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் ரூபாய் 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து தற்போது மேற்கூரை குழாய்கள், சமையலறை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட அம்மா உணவகம் பளிச்சென சீரமைத்தனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ. ஹரி அம்மா உணவகத்தை பார்வையிட்டு உணவு அருந்த வந்த பொதுமக்களிடம் இருந்து தகவல் கேட்டறிந்தார். தரமாகவும் சுத்தமாகவும் உணவு வழங்கப்படுவதாகவும் அவர்கள் கூறினர். மேலும் சமையலறை பாதுகாப்பான உணவு தயாரிக்கும் மற்றும் விநியோகம் செய்யும் முறைகளை அவர் பார்வையிட்டார். அந்த தயாரிப்பு உணவை சுவைத்து பார்த்து ஊழியர்களை பாராட்டினார். தரமான உணவு வழங்கப்படுவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்ததோடு சட்டமன்ற உறுப்பினரை வெகுவாக பாராட்டினர். இதில் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன், அதிமுக நகர செயலாளர் டி. சவுந்தரராஜன், அதிமுக நிர்வாகிகள், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் தர்மேஷ்குமார், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் எம். ஜெயசேகர் பாபு, திருத்தணி நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் சுரேஷ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் முனுசாமி, நாகூர் பிச்சை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.